ஏண்டா நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் ரூம்ல வந்து தங்க தானே சொன்னேன். ஆ, ஆமா. ஆ, உள்ள வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டதோட சரி. அதுக்கப்புறம் உன்னை ஆளையே காணுமே. அம்மா எங்க போன? ஆ, ஆ, அது நான் நான் நைட்டு மொட்டை மாடியிலே தூங்கிட்டேன். அப்புறம் எப்படி நீ இப்ப என் பொண்டாட்டி ரூம்ல இருந்து வர? புரியலையா? ஆ, ஆ, இல்லடா, நீ எப்படி என் பொண்டாட்டி ரூம்ல இருந்து வரேன்னு கேக்குறேன். இங்க உனக்கு என்னடா வேலை? ஆ, ஆ. ஓ, உங்க பொண்டாட்டி தாங்க வர சொன்னாங்க. எது இது இது? ம், என் பொண்டாட்டி உன்ன வர சொன்னாளா? ஆமாங்க. எப்போ வர சொன்னா? ஆ, இப்போதான் வர சொன்னாங்க. இப்பதான் வர சொன்னாளா? இல்ல நீ ராத்திரியே வந்துட்டியா? தப்பா பேசாதீங்க. இனி என்னடா தப்பா பேசுறது? போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. டேய், என் பொண்டாட்டி 10 மாசம் தங்கம்டா, 10 மாசம் தங்கம். நானே என் பொண்டாட்டிட்ட அதிகமா நெருங்கினது இல்ல. நீ அவ வந்த முதல் நாளே அவ ரூம்ல இருந்து வெளியே வர, அதுவும் ராத்திரியே இந்த ரூம்குள்ள வந்து தங்கி இருக்க. இதுக்கு என்னடா அர்த்தம்? ஐயோ, டேய் சக்காலத்தான். என்னது சக்காலத்தானா? ஆமா, பின்ன நீ எனக்கு சக்காலத்தான் தானே? ஐயோ, டேய், அவ எங்கடா? யாரு? என் பொண்டாட்டி தான்டா, என் பொண்டாட்டி தான். அவ எங்க? வித்யா, ஏய் வித்யா, வித்யா, ஏய் வித்யா. இப்ப அவங்க இங்க இல்ல. டேய், செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப எங்கடா போனா அவ? ஐயோ, என் பொண்டாட்டி ட்ரெஸ் தானே இது. அதெல்லாம் ஏன்டா கட்டி போட்டிருக்கா? அதுவும் பெட்ல. ஆஹா, என்னடா நடக்குது இங்க? நான் மோசம் போயிட்டேன்டா. நான் மோசம் போயிட்டேனே, நான் மோசம் போயிட்டேனே. இத்தனை நாளா நல்லா இருந்தாடா. நீ வந்த ஒரே நாள்ல மனச மாத்திட்டியே. ஐயோ அப்பா, மாமா, இது கேட்க நாதியே டேய், இல்லையா? டேய், சத்தம் போடாதடா. ஏன் நான் சத்தம் போடக்கூடாது? உன் மனமா போகுது, என் மனம் தானே போகுது. என் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு லூட்டிய அடிக்கிற உன்னை விட மாட்டேன்டா நானு. டேய் லூசு பயலே, உன் பொண்டாட்டியே நான் தான்டா. என்ன என் பொண்டாட்டி குரல்ல பேசுனா நான் நம்பிடுவேனா? போட. ஓ, குரல் மட்டும் இல்ல, ஆளும் நான் தான். பாரு, என்னத்த பாக்குறது? மீச நீயே கையில வச்சுக்கோ. எங்க போச்சு? இந்தா, நீயே வச்சுக்கோ. இப்ப என்ன விக்கியும் கழட்டணுமா? என்ன என் பொண்டாட்டி மாதிரியே இருக்க? டேய், உன் பொண்டாட்டியே நான் தாங்கறேன். பொண்டாட்டி மாதிரி இருக்கேன்னு சொல்ற? என்ன? ஏய் வித்யா, நீயா இது? ஆமா ஆமா, இவ்வளவு நாள் நீதான் ஆம்பளை கெட்டப்ல இருந்தியா? ஆமா. ம், என்னால கண்டே பிடிக்க முடியலையே. அம்மா, என்ன வித்யா இதெல்லாம்? எப்படி? அந்த பிரீத்திய காலி பண்றதுக்காக அவ கூடவே இருக்கிற மாதிரி இப்படி ஒரு கெட்டப்ல வந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன இப்படி சந்தேகப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ச்சே. ஆ. உன்னால எப்படி இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட முடியுது? கொஞ்ச நேரத்துல நீ என்ன என்னெல்லாம் பேசிட்ட? அதெல்லாம் விட எனக்கு ஒரே ஒரு டவுட். உன் மண்டை மேல இருந்த கொண்டை எங்க? அதெல்லாம் உள்ள வச்சிருக்கேன். ஓஹோ, கள்ளி. ஐயோ, என்னடா சிரிக்கிற? இல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீதான் வித்யான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? பீச்ல அந்த பொண்ணு ரோஸ் ப்ரப்போஸ் பண்ணுச்சுல, அப்போ நீ கூட இப்படி மீசி எடுத்து காமிச்சியே, அதை நான் பார்த்துட்டேன். பீச்லயே கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. அப்ப இவ்ளோ நேரமா என்கிட்ட நடிச்சு என்ன ஏமாத்திட்டு இருந்தியா? ம், ஆமா. உன்ன ஏய், ஐயோ, 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 வேணாம், வேணாம், வேணாம். என்ன பண்ணு பாரு. ஒரு நிமிஷம். விடு. போதும், போதும், இதோட நிறுத்திக்குவா. ஓகே, இரு, ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். ஆமா, இந்த கெட்டப்ப மாத்தி மாத்தி போடுறியே, இது உனக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டம்தான், ஆனா வேற என்ன பண்றது? பேசாம ஒண்ணு பண்ணுவோம். இந்த சண்முகம் ஓடி போயிட்டான்னு கதையை கட்டி விட்டுருவோம். ஆஹா, அந்த பிரீத்தி ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா.
இந்த நேரத்துல சண்முக கேரக்டரை காலி பண்றது நமக்கு நல்லதில்ல. நான் வித்யாவா இருக்கிறத விட சண்முகமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அத்தையும் சண்முகத்தை ரொம்ப நம்புறாங்க. அதனால 2 பேராவும் நான் இருந்துதான் ஆகணும். சரி, ஓகே, பாத்துக்கலாம். இத்தனை நாள் நீ ஒரு ஆள், இப்போ நான் உன் கூட துணையா இருக்கேன். சண்முகம், ஐயோ, சண்முகம். அம்மா கூப்பிடுறாங்க. போ போ, சீக்கிரம் போ. அத்தை கூப்பிடுறாங்க, நான் போகணும். சண்முகம். பேண்டா. வந்துட்டேன் மேடம். ஆ, உங்க பொண்டாட்டி நீங்க கட்டின தாலி அறுத்து உங்க முகத்துல வீசிட்டு போயிடுவா. அந்த மீட்டிங் விஷயம் என்னாச்சு? மா அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுமா. சண்முகம், மேடம், பூஜை எல்லாம் நல்லபடியா முடியற வரைக்கும் நான் காலேஜுக்கு போக மாட்டேன். நான் எல்லா வேலைங்களையும் வீட்ல இருந்து தான் பார்க்க போறேன். ஓகே மேடம். ஒரு போட்டோல மொத்தமா ஆடி போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வாரத்துல ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த எல்லா மீட்டிங்ஸையும் போஸ்ட்போன் பண்ணிடு. ஓகே மேடம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங் ஏதாவது இருந்தா வீட்டுக்கு வர வச்சு பேசிக்கலாம். சரிங்க மேடம். எதுவும் தப்பு நடந்துராம பாத்துக்க. அம்மா, வேலையில கில்லிமா இவன். இவன் கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா பக்காவா முடிச்சு கொடுத்துருவான். அது ஆரம்பத்துல எனக்கும் இவனை பிடிக்கல தான். ஆனா வேலைக்கு சேர்ந்த இத்தனை நாள்ல இவன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறான்ல, அதை வச்சுதான் நான் சொல்றேன். என் செலக்ஷன் எப்பவும் தப்பாகாது. கரெக்ட் தான். என்ன சண்முகம், இவன் உன்னை ரொம்ப புகழ்றான். அவன் கிடக்குறான் மேடம். அவன் என்ன அவன் ஆளா மாத்த பாக்குறான். நானும் அதுக்கேத்த மாதிரி அவன் கிட்ட பேசி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். அது தெரியாம அவனும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். அதுவும் நல்லதுதான். அங்க பாரு, அந்த சந்திரமோகன் பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரா? ஆமா மேடம். ஏன் அப்படி? அவருக்கான ட்ரீட்மெண்ட் நேத்து நைட்டே ஆரம்பிச்சிருச்சு. இனி அவரால ஒரு செகண்ட் கூட நிம்மதியா இருக்க முடியாது. என்ன பண்ணீங்க மேடம்? அத அப்புறம் சொல்றேன். சார், சார் காஃபி. இத்தனை நாளா நான் வேதாக்கு உண்மையா தான் வாழ்ந்திருக்கேன். இப்பவும் நான் எந்த தப்புமே செய்யல. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்குது? ஏன் இதெல்லாம் நடக்குது? அந்த போட்டோவை மத்தவங்க பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இது பொய்ன்னு சொன்னா நம்புவாங்களா? இல்ல நான் தப்பு செஞ்சிட்டேன்னு நினைப்பாங்க. ஏய் லட்சுமி, சார், லட்சுமி, இது வந்துட்டேன் சார். உனக்கு அறிவில்ல? கொதிக்க கொதிக்க வா காஃபியை கொடுப்பேன். கொஞ்சம் ஆத்தி கொடுக்க மாட்டியா? பதில் சொல்ல. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கேன்? இல்ல சார், எப்பவுமே நீங்க டீ காஃபி ஆத்தாம தான் கொடுக்க சொல்லுவீங்க. லேசா சூடு கம்மியா இருந்தா கூட நீங்க கோவப்படுவீங்க. அதான். இனிமே இந்த ஆளு இப்படிதான் இருப்பாரு. விரக்தியில தூக்குல தூங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்பா, நீங்க எப்பவும் சூடாதானே காஃபி குடிப்பீங்க? என்னாச்சுப்பா? அப்பா என்னப்பா எதுவும் குழப்பத்தில் இருக்கீங்களா? என்னாச்சுப்பா சொல்லுங்கப்பா. ஏய், எனக்கு என்னடா குழப்பம்? நான் நல்லா தான் இருக்கேன். காபி சூடா இருந்தது கவனிக்கல. ஏய், இதெல்லாம் எடு போ. காபி கொட்டிடுச்சு பாரு, க்ளீன் பண்ணு. ஓகே சார்.
என்னடா ஆச்சு இவருக்கு? தெரியலடா. சரி, கோயிலுக்கு போகணும். நீங்க எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. சண்முகம், இதே டைனிங் டேபிள் சீன்ல அந்த ஆளு எந்த பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா அந்த இடத்துல என்னென்ன பேசியிருப்பாரு, எப்படியெல்லாம் கவுண்டர் கொடுத்திருப்பாரு. இப்போ அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தல்ல. ஏன் மேடம் அப்படி இருக்காரு? அப்படி என்ன பண்ணீங்க? என்ன பண்ணனா? இங்க பாரு. இப்படி ஒரு போட்டோவை பார்த்தா அவருக்கு பிபி ஏறுமா ஏறாதா? இது எப்படி மேடம்? அவரு எந்த தப்பும் செய்யல. அப்படிலாம் தப்பு செய்யற ஆளும் கிடையாது. ஆனா இந்த போட்டோவை பார்த்தா எல்லாருக்குமே தப்பா தானே தெரியும். ஆமா மேடம். அதானே நமக்கு வேணும். எப்பேற்பட்ட உத்தமனையும் இந்த விஷயத்தை வச்சு தப்பா சித்தரிச்சிட முடியும்ல. ஆமா மேடம். அதான் நானும் பண்ணிருக்கேன். இவளை வச்சு வேதா குடும்பத்துல பெரிய குழப்பம் பண்ண போறேன். இத பார்த்தா வேதாவுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே உடைஞ்சு போயிட மாட்டாங்க? கண்டிப்பா உடைஞ்சு போயிடுவாங்க மேடம். சொல்ல முடியாது. நெஞ்சு வலி வந்து பட்டுன்னு போனாலும் போயிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆட்டம் மட்டும்தான். அடுத்த லைனப்ல மானசா, ஸ்னேகா, விஜய், சஞ்சய்னு எல்லாருக்கும் தனித்தனி பிரச்சனை வச்சிருக்கேன். முதல்ல இத சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம். அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். என்ன யோசிக்கிற சண்முகம்? இல்ல மேடம், உங்க புத்திசாலித்தனத்தை நினைச்சு ஆச்சரியப்படுறேன். ரொம்ப புகழாத. இப்ப மட்டும் நான் வித்யாவா இருந்திருந்தா இந்த இடத்துல உன்னை கொண்டு போட்டுப்பேன்டி. இந்த பிரச்சனைய கோவத்தால சரி பண்ண முடியாது. அதனால பொறுமையா இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த கலகமும் வந்து சேராது. உன் சதியா என் புத்தியான்னு பாக்கலாண்டி. என்னடா எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி. தோ அம்மா வந்துட்டாங்க, கிளம்பலாம். அவ்வளவுதான். ஓகே. எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சுமா, எல்லாரும் வந்தாச்சு. சரி, கிளம்பலாமா? சண்முகம் வரலையே. ஆமா, அவன் எங்க? அவன் ரூம்ல தான் இருந்தாமா. என்ன பண்றான் அவன்? அவனும் தானே வரணும். இருங்க ஆண்டி, நான் போய் கூட்டிட்டு வரேன். நில்லு. இது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல அமையுதுக்கு அவனுக்கு தான் அத்தை வேலை சொல்லியிருக்காங்கல்ல. அவனும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான். அப்படிதான் ஆண்டி சொல்லியிருக்காங்க. அவன் வர்றதுல எந்த தப்பும் இல்ல. நான் போய் கூட்டிட்டு வரேன். இரு. இப்ப அவனும் கோவிலுக்கு வந்துட்டா காலேஜ் வேலையெல்லாம் யார் பாப்பா? ஏதாவது முக்கியமான கால் வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்ப அங்க இருந்துட்டு அவன் எப்படி மேனேஜ் பண்ணுவான்?
இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல நீ? அவன் கோயிலுக்கு வர்றதுல உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு தடுக்குறீங்க? அவங்க தடுக்கல, பிராக்டிக்கலா இருக்கிற பிரச்சனையை சொல்றாங்க. நீ எதுக்கு அவன் வந்தே அவனை இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? விஜய், இல்லம்மா, பிரீத்தி, அவன் வீட்லயே இருக்கட்டும். நிறைய ஆபீஸ் ஒர்க் இருக்கு. அவனும் நம்ம கூட வந்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே ஆண்டி. சரி, கிளம்பலாமா? வாங்கப்பா போலாம். எதுவும் மறக்கல, எல்லாம் எடுத்துட்டாச்சுல? எல்லாம் எடுத்தாச்சு. சரி, எதுவும் மறக்கல. பாப்போம். ஏய் மோகன், என்னடா காலையில இருந்து ஏதோ பெரிய யோசனையில உட்கார்ந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய், இந்த பூஜையே உனக்காக தான் செய்யறாங்க. சீக்கிரம் வாடா. வாடா. போ. தொட்டு கும்பிட்டுக்கோங்க. தாலி பரிகாரம் பண்றதுக்கு எல்லாமே ரெடியா இருக்குமா? பரிகாரம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் அம்பால வேண்டிக்கங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த தட்டை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கோங்க. ரெண்டு மருமகள் முன்னாடி வாங்க. இந்த கயிறை அவங்க கழுத்துல போட்டுட்டு தாலியை ரெண்டு பேருமா சேர்ந்து கலட்டி இந்த தட்டுல வைங்க. இன்னில இருந்து 7வது நாள் நீங்க திரும்பவும் கோயிலுக்கு வாங்க. பரிகார பூஜை பண்ணி அம்மன் பாதத்துல இருக்கிற தாலிய மறுபடியும் இவர் உங்க கழுத்துல கட்டணும். இது எந்த குறையும் இல்லாம நடந்துட்டா இனிமே உங்களுக்கு எந்த கெட்டதும் வராது. 7வது நாள் இந்த குடும்பம் இருந்தாதானே? எல்லாரும் அம்பால நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்க சாமி. அம்மா, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கு நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். தாயே, என் வாழ்க்கையில ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கே தெரியல. இந்த விஷயம் வேதாவுக்கு தெரியக்கூடாது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீதான் எனக்கு வழிகாட்டணும். நீங்க ரெண்டு பேரும் இப்படியே போய் பூஜைக்கு தேவையான புது துணியெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க. சரி. அம்மா, யாருக்கு கால் பண்றீங்க? சண்முகத்துக்கு தான். அவனுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். அவனை நேரா ஜவுளி கடைக்கு நான் வர சொல்லிடுறேன்.
ஹலோ சண்முகம் சொல்லுங்க மேடம். சண்முகம் எங்க இருக்க? வீட்ல தான் மேடம். ஓ, நீ நேரா ஜவுளி கடைக்கு வந்துரு. நான் உனக்கு லொகேஷன் சென்ட் பண்றேன். எதுக்கு மேடம்? வீட்ல எல்லாருக்கும் துணி எடுக்க போறோம். உனக்கும் எடுக்கணும். எனக்கு எதுக்கு மேடம்? நீங்க போயிட்டு வாங்க. சண்முகம், நீயும் என் பையன் மாதிரி தான். உனக்கும் எடுக்கணும். அப்போ நீங்களே எனக்கு பார்த்து எடுத்துட்டு வாங்க மேடம். எனக்கு வீட்ல வேலை இருக்கு. என்ன வேலையா இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு நீ கிளம்பு. மேடம் இல்ல மேடம். என்ன கோவில் மணி சத்தம் கேக்குது? அது அது டிவில சாமி படம் ஓடுது மேடம். அத டிவி ஆஃப் பண்ணுங்க. நான் அடிக்கிறேன். போதும் போதும். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு மேடம். சரிப்பா, இத பாரு, நீ சீக்கிரம் வந்துரு. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். சரிங்க மேடம்.